அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தற்பொழுதோ இந்த காணொளியில் காணக்கூடிய இந்த பெண்மணி, அதாவது இந்த தாய் அண்டாபுரம் மாவட்டம் பலுகஸ்வாவ கம்பிரிகசன பிறப்பிடமாக கொண்டிருப்பவ. இவங்க சுமார் 24 வருடகாலமாக திருமணம் முடித்து தற்பொழுது 4 குழந்தைகளுக்கு ஒரு தாய் என சொல்லக்கூடியவங்க. இவங்களோட கணவர் தற்பொழுது ஒரு கூலி தொழில் செய்து கொண்டிருக்கிறவங்க. அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு கூலி தொழில் அற்றவராகவும், இவங்களோட இந்த பெண்மணி தாயுடைய பிள்ளைகள் கல்வியினை கற்று வருவதாகவும் இருக்கக்கூடியவங்க. தற்பொழுது இவங்க சுமார் 6 வருட காலங்களாக கொழுப்புத்தன்மை போன்ற நோய் சம்பந்தப்பட்ட ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தாய் இவங்களுக்கு சுமார் போதனா வைத்தியசாலை கல்போவில் போதனா வைத்தியசாலைக்கு சத்திர சிகிச்சைக்காக வேண்டி சுமார் 8 லட்சம் வரை அவசியப்படுகிறது. எனவே இந்த தாயை எடுத்துக்கொண்டால் தாய்க்கு எந்த விதமான ஒரு வருமானமும் அற்றவராகவும், இந்த சிறு வயது பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு சுமார் 4 குழந்தைகளில் இந்த குழந்தைகள் கல்விகளை பயின்று கொண்டிருக்கிறவங்க. எனவே இவங்களுக்கு இந்த சத்திர சிகிச்சைக்கு எந்த விதமான ஒரு உதவி திட்டமும் இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எதிர்வரும் இன்னும் 4 மாத காலத்துக்கு உட்பாடு இவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த சத்திர சிகிச்சை கல்போவில் கொழும்பு போதனா வைத்தியசாலையில் எடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அன்பான கண்ணியத்துக்குரிய மக்களே, பெற்றோர்களே, உடன்பிறப்புகளே, இந்த தாய்க்காக வேண்டி உங்களுடைய துவாவும் மற்றும் இவங்களுக்காக வேண்டி உங்களால் இயன்ற ஒரு உதவியையும் நீங்கள் செய்து தருமாறு அல்லாஹ்வுக்காக கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் சொல்கிறான், நாம் எப்போதும் ஒரு மனிதர்களிடமிருந்து ஏழைகளுக்கு நாம் உதவிகள் செய்தால் அந்த உதவி 2 மடங்குகளாக்கி தருவான் என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இன்ஷா அல்லாஹ் இந்த தாய் இந்த நோய்க்காக, இந்த நோய் மட்டும் இல்லை, இந்த பிள்ளைகளின் ஒரு இருக்காங்க, கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளையின் படிப்பு செலவுகள் மற்றும் சரியான ஒரு கஷ்டத்தில் இருக்கிறதால இவங்களோட நோயை பார்த்துக்கவும் இல்லாது, பிள்ளைகளோட படிப்பையும் பார்த்துக்கொள்ளவும் இல்லாது, தன்னை கணவர்களோட கூலி தொழில் செய்கிறாங்க. அவங்களுக்கு கூட கூலி தொழில்கள் நிரந்தரமற்றவராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெண்மணியுடைய கணவரும். எனவே தன் கணவருக்கும் சுகவீனம் அற்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே தயவு செய்து அல்லாஹ்வுக்காக இந்த பெண்மணிக்குரிய உங்களால் என்ற ஒரு உதவி திட்டத்தை நீங்கள் செய்து தருவீங்கள் என்று எண்ணுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் அந்த தாய் தற்பொழுதோ உங்களோட மத்தியில் உரையாடுவாங்க. இவங்களோட நோய் சம்பந்தப்பட்ட விடயங்கள், இவங்களுடைய நிரந்தரமான இருப்பிடம், இவங்களுடைய பிள்ளைகளை பற்றி இவங்க சொல்லுவாங்க. இத்தனை வருடகாலங்களாக நோய் சம்மந்தப்பட்ட பேசக்கூடிய இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க அம்மா, நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை மட்டும் மத்தியில் வைங்க மக்களுக்காக வேண்டி. என்னென்னா நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்க, எப்படி என்ன பிரச்சனையை உட்பட்டிருக்கிறீங்க, பிள்ளைகள் இப்போ எத்தனை மாதிரி கொஞ்சம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பு உறவினர்கள், அன்பு பெற்றோர்கள், தாய்மார்களுக்கு எத்தி வைங்க உங்களுடைய பிரச்சனையை. நீங்கள் பல எத்தனை வருட காலமாக இந்த நோய் உங்களுக்கு இருக்குது? 6 வருஷமாக இருக்குது. உங்களுடைய கணவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. உங்களோட பிள்ளைகள் படிக்கிறாங்களா? 2 பிள்ளை படிக்கிறாங்க. எந்த விதமான வருமானங்கள் இல்லை? வருமானமும் இல்லை. உங்களுக்கு இந்த சத்திர சிகிச்சை செய்வதற்காக வேண்டி எவ்வளோ மட்டும் தேவைப்படுகிறது? 8 லட்சம் தேவைப்படுகிறது. இப்போ உங்களுக்கு இதனால் யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்களா? ஒரு
யாரும் உதவி செய்யல. செய்யலை. இது இந்த சத்திர சிகிச்சை எத்தனை மாத காலத்துக்குள்ளே செய்ய சொல்லியிருக்கிறாங்க கொழும்பு போதனா வைத்தியசாலையில்? எனக்கு 3 மாசத்துக்குள்ள செய்ய செய்திருக்காங்க. ம். சரி, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு நாட்டத்தினால் உங்களுடைய இந்த காணொளி பதிவு எல்லா இருக்கின்ற முஸ்லீம் மற்றும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் போய் சேரும். எனவே உலகத்தில் வாழ்கின்ற எல்லா உறவுகளும் உங்களுக்காக வேண்டி துஆவு மட்டுமல்ல, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகையையும் அவங்களால் ஏன்ற ஒரு உதவி திட்டத்தையும் செய்து அனுப்புவாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்க. அன்பார்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களை போன்ற ஒரு இந்த சகோதரி, உங்களை போன்ற ஒரு தாய், உங்களை போன்ற ஒரு உடன்பிறப்பு தான் இந்த தாய். எனவே உங்களுக்கும் ஒரு தாய் இருக்கும், உங்களுக்கு ஒரு சகோதரிகள் இருக்கும். எனவே அவங்களை நினைத்து இந்த தாய்க்கு ஒரு உங்களால் என்ற உதவியை செய்து தாருங்கள். எனவே நான் இவங்களுடைய வங்கி கணக்கினை இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி பதிவில் பிரசுரித்து விடுகிறேன். எனவே உங்களால் ஏன்ற ஒரு உதவியை அல்லாஹ்வுக்காக இந்த உதவி திட்டத்தை செய்து தருமாறு தாழ்மையுடன் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மா, உங்களுடைய பேரை சொல்லுங்கள். சாப்தீன் காமிலா. காமிலா, இந்த சாப்தீன் காமிலா அம்மா அவங்களுடைய தாய்க்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் உங்களால் ஏண்ட உதவி இன்னும் 3 மாத காலங்கள் தான் இருக்குது. இந்த ஒரு தாயிட ஒரு நோயை குணப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுக்காக இந்த உதவியை செய்து கொடுக்குமாறு பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.